வணக்கம் மக்களே. ஒரு மனுஷன் படைக்கும் போதே கடவுள் மூளையையும் வச்சுதான் படைப்பாரு. சரியா? பிறக்கும் போதே மூளையோட தான் வருவார்கள். சரிங்களா? ஆனா மூளை இல்லாம ஒரு மனுஷன் கை காலோட வளர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படி என்பதை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கின்ற இந்த பூர்ணிமா, நிக்ஷனு இவங்களை பார்த்தா நமக்கு தெரியும். மூளையே இல்லை. சரிங்களா? சொல் புத்தியும் இல்லை, செயல் புத்தியும் இல்லை. இன்னைக்கு நிக்ஷன் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி வர முதல் எல்லாம் நியாயமா என்ன நல்லா இருந்தோம், ஃபன்னா இருந்தோம், அந்த 5 வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கேங் சேர்க்கிறது நாங்க இல்லை நீங்க தான் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்களை பற்றி, அந்த புல்லிங் பண்றதை பற்றி எல்லாம் இந்த நிக்ஷன் பேசுறான். அதுதான் கேவலம். என்னத்த சொல்றது அப்படின்னு தெரியல. சரி, அதற்கு பதில் ஒன்று. ஏன்னா அர்ச்சனா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் பண்ற விடயங்கள் ஒன்னே பிரதீப்புக்கு நடந்த இதுதான் இந்த கேங் பிரதீப்புக்கு பண்ணிச்சு. இப்படித்தான் இந்த கேங் பிரதீப் விடயத்தை மேனிபுலேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை கமல்ஹாசன் நியாயமே இல்லாம லைவும் பார்க்கறல, எபிசோடும் பார்க்கறல, குறும்படமும் பார்க்கறல, மக்களோட கருத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கோஸ்ட் நியாயமற்ற ஒரு கேவலமான ஒரு தண்டனையை பிரதீப் அவர்களுக்கு கொடுத்தாரு. அவர் அநியாயத்தை நடத்தி வச்சாரு. இதை அர்ச்சனா அவர்கள் இந்த புள்ளி கேங் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக பண்ணுகின்ற செயற்பாடுகள் மூலம் இதைத்தானடா நீங்க பிரதீப் பண்ணீங்க அப்படின்னு அப்ப பல மக்களுக்கு புரியாட்டியும் இப்ப நடக்கிற விடயங்களின் மூலம் பல மக்கள் தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் நிக்ஷன் சொன்னாரு, இப்ப அர்ச்சனா, தினேஷ், அப்புறம் அந்த 5 வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு முதல் நல்லா இருந்தாங்களாம், ஃபன் பண்ண மாட்டேன், எங்கடா ஃபன் பண்ணி கொண்டு இருந்தீங்க? நீங்க பிரதீப் அப்படின்னு ஒருத்தர், அவரை நீங்க ஆரம்பத்துல இருந்தே வருத்தீங்க. ஏன் வருத்தீங்க? எனக்கு ஏன் வருத்தீங்க? ஏன்னா அவர் ஒரு ஏழை, உங்களை மாதிரி அவர் மேக்கப் போடுறதில்லை. நீங்க ஒரு நாளைக்கு 3 ரெஸ்ட் போட்டீங்கன்னா அவர் 2 வீக்குக்கு 3 ரெஸ்ட் தான் போடுவாரு. ஈவன் வீக்கெண்ட் எபிசோட் கூட வீக் போட்ட டிஷர்ட்டை தான் போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவு பண கஷ்டம். உங்களுக்கு அப்படின்னு இல்லை. இந்த நிக்ஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட காசுல வாழ்ற ஒரு ஆளு, அரசியல்வாதியோட செல்வாக்குல தான் இந்த சீசன் 7 பிக் பாஸ்க்குள்ள வந்த ஒரு ஆளு. உள்ளுக்குள்ள என்ன ரவுடித்தனம் பண்ணாரோ அதுதான் வெளியிலையும் நிக்ஷன் பண்ணியிருக்காரு. நான் இந்த முதலாவது வீக்கே நிக்ஷனை பற்றி நான் எல்லாம் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க அப்பவே பிரதீப் கிட்ட ஒரு வேறுபாடு பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் நாளே இந்த மாயா ஆரம்பிச்சது. பிரதீப் கூட நான் அந்த ஸ்மால் ஹவுஸ்ல இருக்க மாட்டேன், அவனை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு இந்த மாயா, பூர்ணிமா அப்படின்றது பண்ணிச்சுது. இந்த நிக்ஷன் அப்படின்றவன் பிரதீப்பை பற்றி பின்னுக்கு பேச ஆரம்பிச்சான். மோஸ்ட் ஆஃப் தேம் அவரை ஒதுக்கி வைத்தார்கள். அண்ட் ஈவன் விஜய் வர்மா அப்படின்ற ஒரு ஆள் பிரதீப் அவர்கள் அப்படியே கீழே தூக்கி அந்த மண்டை உடைகிற மாதிரி போட்டோம். அந்த நிக்ஷன் அப்படின்ற அந்த கண்ணாடியை உடைச்சு அவருக்கு முதுகு கிழிஞ்சு தையல் போட்டு காலில் போட்டோம். அவர் மீது யாருமே அக்கறை காமிக்கல, இன்க்ளூடிங் விசித்ரா மேம் உட்பட. அவங்க கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பிரதீப் அவர்கள்ட்ட எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, வலிக்குதா, மாத்திரை போட்டியா, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் அங்கே சீனியர் கான்டெஸ்டன்ட். அவங்க கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படி அந்த ஒரு மனுஷனை ஒதுக்கி வச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவர் உங்களை மாதிரி பணக்காரர் இல்லை, மேக்கப் போடுற இல்லை. ஒரு நாள் ஒரு 2 வீக்குக்கு 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் தான் போடுறாரு. நீங்க ஒரு நாளைக்கு 3-4 ட்ரெஸ் போடுவீங்க, பிராண்டடான ஷூ போடுவீங்க. ஸோ அப்போ நீங்க அவரை ஒரு கம்பேர் பண்ணி இவன் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் 2வது வீக்ல இருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பம், மக்களோட சப்போர்ட் அவருக்கு கிடைக்குது, கைதட்டல் வருது, என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க, அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு 10 கத்தி இருந்தா அந்த 10 பேர் அவரை குத்துற அளவுக்கு ஒரு வன்மத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க. சரிங்களா? அவர் மீது இன்னும் ஃபுல்லா 24 மணி நேரம் அவரை பற்றி கேவலமா பேசுறது, அவரை ஒதுக்கி வைக்கிறது, எப்படியாவது உன்னை வெளியில் அனுப்பிடணும், ஒன்னு மனசை டவுன் பண்ணணும், மக்கள் மத்தியில் நெகட்டிவிட்டியா காமிக்கணும், இவன் மீது இல்லாத பழியெல்லாம் போடணும் அப்படின்னு என்னெல்லாம் செஞ்சு பார்த்தீர்கள், முடியல. கடைசியா இவனை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா மக்கள் அனுப்ப மாட்டாங்க. மக்களோட பவர் இருக்கு, ஆளும் இன்டெலிஜென்டா இருக்கான், ஸ்மார்ட்டா இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு பொய்யான ஒரு பழியை தூக்கி போடணும், அது மூலம் அவனை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு கேவலமாக ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. அது இந்த கோஸ்ட்டும் என்ன சொல்றது, 130 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆள் பண்ற வேலையா? நமக்கெல்லாம் ஒரு 130 ரூபா கொடுத்தாலே அந்த 130 ரூபா இதுல நம்ம 2 பேரை சாப்பிடுவோம். அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்மையா அந்த காசுக்கு நம்ம வேலை செய்வோம். இந்த கமல் என்ன அப்படின்னா 130 கோடி வாங்கி கொண்டு லைவும் பார்க்கறல, எபிசோடும் பார்க்கறல, நியாயமே இல்லாம அவ்வளோ பெரிய பொய் அந்த 10-12 பேர் உரிமை குரல் தூக்குனவர்களும் ரெட் கார்டு கொடுத்தவர்களும் சொன்னதை நான் சொல்லி அதை அந்த ஒரு கேவலமான ஒரு விடயத்தை நடத்தி வச்சா கமல்ஹாசன். பிரதீப் என்ற ஒரு ஏழை அப்பாவிய வெளியில் அனுப்பி வச்சாரு. ஸோ இதெல்லாம் இந்த வைல்ட் கார்டு எல்லாம் வரும்போது தான் ஏன் நீங்க பண்ணீங்க உங்க கூட இருந்த பிரதீப் அப்படின்ற ஒரு ஆளுக்கு. அப்போ எங்கடா போச்சு உங்களோட ஃபன்னு இதெல்லாம்?
ஆமா நிக்ஷனு என்ன ஃபன் பண்ண நீ வந்து வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தா யார தடவலாம் யார் கூட இப்படி கேவலமான விடயம் பண்ணலாம்னு ஐசியோட அப்பாவே வந்து அந்த நிக்ஷன் இருந்த பிள்ளைய காப்பாத்துன்னு பிரதீப் அவர்கள்ட்ட எழுதின அந்த வாட்ஸ்அப் சேட்டே இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமான விடயங்களை பண்ண ஒரு ஆளு இந்த நிக்ஷனு, அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்தவங்க. ஸோ இவர் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு கேவலம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க இவங்க வந்து இந்த கருத்துக்கள் நிக்ஷன் இப்படி சொல்ல இந்த மாயா, பூர்ணிமா, அப்புறம் விசித்ரா மேம், ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்படி துள்ளி குதிக்கிறது, கைதட்டுறது, இந்த சந்தோஷம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஏன்னா இவங்க வந்து அர்ச்சனா அவர்கள், தினேஷ் அவர்கள் வந்து இப்போ டாஸ்க் பண்ணுறதுனாலையோ இல்லை பேசுறதுனாலையோ இல்லை போல்டாக தெளிவாக இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட அவங்கள சப்போர்ட் வருது பாருங்க. அர்ச்சனா எழுந்துக்கிட்டா கிளப் வருது, அர்ச்சனா பேசினா கிளப் வருது, அர்ச்சனா அப்போ அண்ட் தினேஷுக்கும் அதே மாதிரி வருது. அப்போ இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரதீப் மேல ஏன் அவ்வளோ வன்மமாக இருந்தாங்க? இந்த மாயாவே சொல்லியிருப்பாங்க, பிரதீப்புக்கு கிளப் வந்துச்சு, மக்களோட சப்போர்ட் வந்துச்சு, அதனால தான் அவன் மேலே அப்படி பண்ணோம், அவனுக்கு மக்கள் வந்து கடை நாங்கள் அவனை பேசாம விட்டுருப்போம் அப்படின்னு. ஸோ இதே தான் இங்கே அர்ச்சனாக்கும் தினேஷுக்கும் இப்போ இவர் நிக்ஷன் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, மக்களோட சப்போர்ட் வருது. ஸோ அந்த சப்போர்ட் இவங்களுக்கு இல்லை. குப்பைக்கு எப்படிடா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீங்கள் நல்லவனா இருந்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணுறதெல்லாம் குப்பை வேலை, அப்புறம் எப்படிடா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அப்போ இவருக்கு வந்து இதுதான் பிரச்சனை. பிரதீபுக்கு கிளப் வந்துச்சு, அதனால வன்மத்தை வந்து காமிச்சாங்க. இங்கே அர்ச்சனாக்கும் தினேஷுக்கும் வந்து கிளப் வருது. ஸோ அர்ச்சனா அண்ட் தினேஷ் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வருவாங்க, அர்ச்சனா வின்னராக வருவாங்க, தினேஷ் ரன்னராக வருவாங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அவ்வளோ பாடுபட்டு பிரதீப் அப்படின்னு ஒருத்தனை வந்து வெளியில் அனுப்பியாச்சு. சரி இடம் காலியாக இருக்குன்னு பார்த்தா இங்கே 2 பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் இல்லைன்னா 2 பேர் இருக்கானுங்க. அப்போ எப்படி என்ற அந்த வைத்தறிச்சல், அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த எண்ணம் தான் வந்து இந்த நிக்ஷனை பேசியிருக்கு. இது உண்மையிலேயே நிக்ஷனோட கருத்தா அப்படின்னா அந்த மாயா, பூர்ணிமா, இவனுங்க வந்து அந்த மாயா வந்து அந்த ஒருத்தனை மூளைக்குள்ள போய் வேலை செய்யும். அதுதான் இவனுக்கு சொந்த புத்தி இல்லைல்ல. ஸோ அப்போ அதில் தான் இவர் அவ்வளோ தூரம் பாஞ்சிருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இவருடைய எண்ணம் தான் மாயா, பூர்ணிமா அண்ட் விசித்ரா மேமுக்கு இருந்திருக்கு. அதான் அவ்வளோ பெரிய துள்ளல் கத்தல். ஐயோ ஓண்டட்டா வந்து மாட்டிக்கிறாங்க மக்களே. அடுத்தது கேங்குன்னு இந்த மாயா சொல்லுது, அவங்க தான் கேங்கான்னு. 8.5 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் மாயா நீங்க, அப்புறம் உங்களோட புள்ளி கேங்கோட லீடர் கமல்ஹாசன் அப்படின்றது 8.5 வயசு குழந்தைக்கு கூட தெரியும். இங்க வந்து காமெடி பண்ணி கொண்டிருக்கீங்க. மக்கள் என்ன முட்டாள்களா மாயா? கமல்ஹாசன் வந்து கண்டிப்பா என்ன மயக்கமோ என்ன இதுவோ நீங்க சொல்லு மாயா மாயாண்டலாம். ஆனா நமக்கெல்லாம் மானவ ரோசம் சூடு சொரணை இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், தமிழ் பிக் பாஸ் பார்த்த கேவலமான ஒரு போட்டியாளர்னா அது மாயா தான். நம்பர் 1 கேவலமான போட்டியாளர்னா மாயா தான். பேசுறது எல்லாமே பொய். சரியா? ஸோ இந்த வேலையெல்லாம் கமல்கிட்ட வச்சுக்கொள்ளுங்க, மக்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. மக்கள் ஏமாளிகள் இல்லை. சரிங்களா? ஸோ இப்படி இவங்க அர்ச்சனாவை அட்டாக் பண்ண இவங்களுடைய முகம் தான் வெளியில வருது. இன்னொன்று, இப்படித்தான் இவங்க பிரதீப்புக்கு பண்ணாங்க, இதற்காகத்தான் பிரதீப்பை வெளியில அனுப்புனாங்க அப்படின்னு அப்ப புரியாதவர்களுக்கு கூட இப்ப தெளிவா புரியுது. சரிங்களா? நீங்க உங்களோட கஷ்டம் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே.